ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இங்கிலீஷ் வெக்காபுலரி சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வைண்ட். ஸோ அக்வைண்ட் அப்படின்னா என்னன்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு அறிமுகப்படுத்துறது தான் அக்வைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்ட்ரோடியூஸ் பண்றது. ஸோ இன்ட்ரோடியூஸ் பண்றதுன்னா என்ன? ஸோ இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்புறம் என்ன, உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் இன்ட்ரோடியூஸ்க்கு மீனிங். அதே மாதிரி தான் அக்வைண்ட்டும். ஸோ ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்துறது இல்லைனா ஒருத்தர் இன்னொருத்தர் அறிமுகப்படுத்துறது தான் அக்வைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதோட இன்னொரு சரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரைஸ். ஸோ ஃபெமிலியரைஸ்னால என்னன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோட அதோட இன்னொரு மீனிங் தான். ஓகேவா? ஸோ இதோட தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா அறிமுகப்படுத்துறது. ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் அக்வைண்ட் மீ வித் த நியூ ப்ராஜெக்ட். ஸோ அந்த புது ப்ராஜெக்ட், இப்போ ஏதாச்சும் ஒரு கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு ப்ராஜெக்டாக வந்துட்டு இருக்கோம், அவங்க அதில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வரும் பொழுதும் அவங்க அந்த ப்ராஜெக்டில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணணும், அதில் என்னெல்லாம் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை கற்றுட்டு அப்புறம் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ப்ளீஸ் அக்வைண்ட் மீ வித் த நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நியூ ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் எனக்கு அறிமுகப்படுத்து, அதில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுதான் இதோடைய மீனிங்.